are in a good health because of the Lord. நீங்க சில நேரம் யோசிக்கலாம், இந்த கிருபை முடிந்து போய்விடுமா, இந்த கிருபைக்கு ஒரு முடிவு நாட்கள் உண்டா என்று நீங்கள் யோசிக்கலாம். You might be thinking, will the days of this grace will be end? அதாவது என் மீது கர்த்தருடைய கிருபை நின்று விடுமா, முடிந்து போய் விடுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். You might be thinking that will the grace of the Lord upon me will be ended? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? How many of you have think about this? நான் கேக்குறது புரியுதா? கர்த்தர் கிருபையினாலே நாம் நின்றிருக்கிறோம். சரியா? நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. ஆனா நம்முடைய மனித எண்ணங்கள் என்ன யோசிக்கும்? இந்த கர்த்தருடைய கிருபை முடிஞ்சிருச்சுன்னா நான் விழுந்து விடுவேனோ, தவறி விடுவேனோ என்று யோசிக்க கூடும். We might be thinking that we will fall if the grace of the Lord will end. அதே மாதிரி வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கிருபையானது எப்படிப்பட்டதாம்? அவர் பரிபூரணராய் இருக்கிறதுனாலே அவர் கிருபை நம் மீது இருக்கிறதாம். The Bible tells us because the Lord is the perfected Lord, His grace is upon us. ஆமென். தேவன் ஒருவரை தவிர வேறு பரிபூரணர் பூமியிலோ வானத்திலோ பூமிக்கு கீழோ இல்லை. There's none other than our Lord who is the most perfected. கர்த்தர் பரிபூரணராய் இருக்கிறதுனாலே அந்த கிருபை நித்தம் நம் தலையின் மீது இருக்கிறது. Because He is the perfected God, the grace is everlasting. ஆனால் நாம் அந்த கிருபையை பிடித்துக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. But the question is, are we clinging upon the grace? அந்த கிருபையை பிடித்துக் கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். Amen. Desiring the grace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இன்றைய நாளிலே நம்முடைய வேத வசனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம், Book of Romans, 11வது அதிகாரம் வசனம் 16. Chapter 11 verse 16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். And if the root be holy, so are the branches. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காய் ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. கர்த்தாவே, இந்நாள் வரையிலும் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலே மறைந்திருக்கிற ஒவ்வொரு வெளிப்பாடும் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வர வைக்க பண்ணுவீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்ற வார்த்தைக்கு ஒப்பாக ஆண்டவரே, இந்த வசனத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்கள் இன்றைக்கு வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. பரலோகம் திறக்கப்படுவதாக தேவனே. இதோ இந்த ரகசியங்கள் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய மனித மூளைகளுக்கு அவைகள் எட்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நற்கருணை ஆராதனையை அனுசரிக்கிற இந்த நாளிலே, Dear children of God, we are observing Holy Communion today. இந்த வார்த்தை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தேவ செய்தியாய் நம் மத்தியிலே கடந்து வரட்டும். So I believe this message will be a sanctified message to you. இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்க போகிறது. This verse will sanctify us. ரோமர் 11வது அதிகாரம் இந்த 16வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையானது வேர்களில் காணப்படுகிற பரிசுத்தம். In book of Romans chapter 11 verse 16 we are seeing the holiness in the root. வேர்களில் பரிசுத்தம் காணப்படும்போது அது கிளைகளிலும் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. When the root is holy, so also the branches. ஒரு மரத்தை நீங்கள் நம்மளுடைய கண்களினாலே நாம் ஒரு மரத்தை காணும்போது, let us see a tree. ஒரு மரத்திற்கு ரெண்டு காரியங்கள் காணப்படுகிறது. There are two things in a tree. ஒன்று காணக்கூடியவை, first that we can see. மற்றொன்று காணப்படாத ஒன்று. Another thing is unseen. மரத்திலே காணப்படுகிறது என்ன? What we can see from trees, கிளைகள், பழம், branches, fruit, கனி, இலை, leaves, பூக்கள், flowers. காணப்படாதவைகள் எவை? What are things that are வேர். ஹalleluya.
இந்த வேரை நம்மால் காண முடியாது. So the root, that the thing in a tree that we cannot see. அதே போலதான் ஒரு கட்டிடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டிடமாகவே இருக்கட்டும், இதிலே காணப்படுகிறவைகள் ஒன்று, காணப்படாதவைகள் மற்றொன்று. Same goes to a building. Let us take this building for example. There are things that we can see, but there are also other things we cannot see. நீங்க பார்க்கிற செவுரு, ஜன்னல் இதெல்லாம் பார்க்க கூடியவை. பார்க்க கூடாத ஒரு காரியம் இருக்கிறது. அது இந்த கட்டிடத்தின் அஸ்திபாரமாக காணப்படுகிறது. The walls, the things we can see, but the foundation of this building is unseen for us. நீங்க இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க. கட்டிடம் எழுப்பப்படும்போது கட்டிடம் எவ்வளவு உயரமா எழும்புகிறது என்பது முக்கியமா, அதனுடைய அஸ்திபாரம் முக்கியமா? So please answer me. ஆமென். The foundation of the building. எவ்வளவு உயரமா எழும்புகிறது என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஆழமாய் அதை அஸ்திபாரப்படுத்துகிறார்கள் என்பது முக்கியம். The height of the building is not important, but the foundation of the building is important. இப்படியே பார்க்கும்போது ஒரு மனிதனை வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்குள் காணப்படுகிறவைகளும் ஒன்று, காணப்படாதவைகள் மற்றொன்று. So now let's come to a man. Same goes to a man. There are things that seen and unseen. ஒரு மனுஷனிடத்திலே காணப்படுகிறவைகள் அவனுடைய வெளி தோற்றம், அவனுடைய நடைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய பாவனைகள். The things we can see from a man is the appearance, their talk, and also their characters. ஒரு மனுஷனுடைய காணப்படாதவைகள் என்ன? What are the things unseen in a person? எண்ணங்கள், சுபாவம், நினைவுகள். ஓகே, ஒரு மனுஷனுடைய காணப்படாத காரியம் என்ன? அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை. So a thing that unseen in a person's life is private ஒரு life. மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கை என்று சொல்ல போனால் எண்ணங்கள், சிந்தைகள், அவன் யோசிக்கிற யோசனைகள் காணப்படாதவைகளாய் இருக்கிறது. His private life is pointing to his thoughts which we cannot see. நீங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்களை சந்தித்திருப்பீர்கள், உங்களுடைய வாழ்நாட்கள் அவர்களை பார்த்திருப்பீர்கள். You might meet many ministers of God. அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை பார்த்து நீங்கள் ஆஹா இவ்வளவு அருமையாக இந்த ஊழியக்காரர் இருக்கிறாரே என்று நீங்கள் யோசிக்க கூடும். You might wonder what Lord is using this servant of God. அவருடைய கர்த்தருடைய வல்லமை இந்த ஊழியக்காரர் மீது வெளிப்படுவது நாம் காண்கின்ற ஒரு விஷயம். The thing that we see is the power of God is from the minister of ஆனால் God. நாம் காணக்கூடாதது என்ன? அந்த மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கை. But what we cannot see is the personal life of the அந்த person. மனுஷன் யோசிக்கிற யோசனைகள், அவர் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார், இவைகள் எல்லாம் நாம் பார்க்க முடியாத ஒன்று. The things we cannot see is how many hours he spent in the presence of the நான் Lord. ஏன் இவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு காணப்படாதவைகளை விளக்குகிறேன் என்றால், Why am I explaining this deep? இந்த காணப்படாதவை மிக முக்கியமான ஒன்று. These unseen things are very இந்த important. காணப்படாதவைகள் தான் ஒரு மரத்தின் வேராய் காணப்படுகிறது. Also the fruit of the tree we இந்த cannot see. மரத்தின் வேருக்குள்ளே பரிசுத்தம் இருந்தால் அந்த மரம் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். So the verse is telling, if the root is holy, so also the branches will be holy. அந்த கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும்போது அது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாய் காணப்படும். So when the branches are holy, it will be fruitful in spiritual fruits. ஜப்பான் நாட்டிலே ஒரு வகை மரம் இருக்கிறதா? In Japan, there's one kind of tree. இந்த மரத்தினுடைய விதையை அவர்கள் நிலத்திலே விதைக்கும் போது When they seed this tree seed, அந்த விதையானது உடனே முளைத்து வருகிறது இல்லையா? it won't plant immediately. அது என்ன செய்யுமா? நிலத்துக்குள்ளே இருந்து வேர் முளைத்து அந்த வேர் ஆழமாக நிலத்துக்குள்ளே போய் நீரை தேடி கொண்டு போகிறதா? But that seed will be inside the ground for a long time. அந்த நிலம், அந்த வேரானது எவ்வளவு நாட்களுக்கு உள்ளே இருக்கிறது என்று பார்த்தால், If you see how many days the rooted சும்மா into the soil, சும்மா சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு நாள் உள்ள இருந்திருக்கு வெளியிலே வராமன்னு? சரி, 5 வருடங்களுக்கு உள்ளேயே இருந்திருக்கிறதா? so the root of that tree, also the seed, was inside the soil for 5 years. உள்ளே இருக்கிறது என்றால் வெளியே ஒரு செடியோ இலையோ எதுவுமே பார்க்க முடியாதாம். It meaning that we cannot see any kind of plant from that ஆனா tree. உள்ளே இருந்து அதனுடைய வேர் மிக ஆழமாக நீரோடு எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் படர்ந்து விட்ட பின்பு, But for 5 years the roots are searching the streams.
அதற்கு பிற்பாடு அந்த மரம் உருவாகிறது. After the 5 years, the tree will grow. இந்த மரம் உருவாகி பெரிய மரமாய் நிற்கும்போது It will grow into a big tree. எந்த புயல் காற்றும் இந்த மரத்தை அசைக்கிறது இல்லையா? No, any wind cannot shake this எந்த tree. மழையும் இந்த மரத்தை பயப்படுத்துவதில்லையா? Any kind of rain will not frighten this tree. கர்த்தருக்குள் நாட்டப்பட்ட தேவ மனுஷனும் இப்படியே கூட இருக்கிறார். Also, the person is planted in God. அவனுடைய அடி வேரானது கர்த்தருக்குள் நாட்டப்பட்டிருக்கும் போது When he was planted in God, எந்த புயல் வந்தாலும் அவன் அசைகிறதில்லை. he will not be shaken. எந்த புயல் காற்றோ எந்த நிலநடுக்கமோ அவனை பயமுறுத்துவதில்லை. Any of the natural disasters will not frighten him. ஏனென்றால் அவன் தானாக நிற்கவில்லை, கர்த்தரோடு கூட நிற்கிறான். Because why is not standing alone but standing with the Lord Jesus. இப்பொழுது வேதத்திற்கு வரும்போது Let us come to the Bible. அநேக இடங்களிலே கர்த்தர் நம்மை மரமாக அழைக்கிறார். In many places God is calling us as a tree. நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனம் 30. You can read in book of 2 Kings chapter 19 verse 30. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். யூதா வம்சத்தாரில் தப்பி மிந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். And the remnant from the escape from the house of Judah shall again take root and bear fruit. இவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible is telling they will take root downward but the fruit will be upward. அப்படியானால் நம்மை கர்த்தர் ஒரு மரத்திற்கு ஒப்பாக, ஒரு மரத்திற்கு மரபாக நம்மை சொல்லுகிறார். So the Lord is giving a tree as example. அப்படியே ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். And let us turn our Bible to the book of Isaiah chapter 37 verse 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மிந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். And again they will gain root downward but the fruit will be upward. யார் இந்த வம்சத்தார்? Who are these house of Judah? யார் இந்த வம்சத்தார்? Who are these remnant of house of Judah? யூதா வம்சத்தார். இயேசு. ஆமென். Amen. நாமெல்லாம் எந்த வம்சத்தார்? We are from which இந்த tribe? வசனம் யாரை குறித்து பேசுகிறது? This verse is நம்மை குறித்து பேசுகிறது. நான் முதலாலே சொன்னேன், மரத்தை குறித்து நம்மை மரபாக ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord is giving a tree as example for us. அப்போ இந்த யூதா வம்சத்தார் So this house of Judah, அவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி and they will again take root downward. மேலே கனி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But the Lord says they will bear fruit upward. அப்படியானால் நாமே அந்த மரமாக காணப்படுகிறோம். So it means we are that tree. நாம் எல்லாரும் ஒவ்வொரு மரமா இருப்போமானால் நமக்கு வேர் இருக்கிறதா இல்லையா? So if we are our tree, we got our own roots. மரத்திற்கு ஆணி வேரா சல்லி வேரா? ஆடுன வேரா. ஓகே, மரம் என்றால் ஆணி வேர். ஆமென். The tree has a hard நம்ம root. எல்லாருக்கும் ஒரு ஆணி வேர் இருக்கிறது. We also seem like a tree. இந்த வேர் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். So this root must be holy. ஏன் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும்? அப்பொழுதுதான் கிளைகளிலே பரிசுத்தம் காணப்படும். Why is mud be holy? Because the branches also be holy. இப்போ கிளைகளிலே பரிசுத்தம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுப்பவர்களாக இருப்போம். So when the branches are holy, we will bear spiritual fruits in our life. அப்பொழுது அந்த வேர் ஒரு மரத்திற்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. So it means the root is very important to a tree. வேர்களிலே பரிசுத்தம் இருக்கும் என்றால் கிளைகளிலும் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். So when the roots are holy, also the branches will be holy. கர்த்தர் சொன்ன ஒரு மரபை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show a word from the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனம் 6 to 9 வரை வாசியுங்கள். Turn your Bible to book of Luke chapter 13 verse 6 to 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தான் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்.
அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எறும்பு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். There was a certain man who was planted a fig tree in his vineyard. ஒரு திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட ஒரு அத்தி மரம். So this tree is a fig tree but planted in a vineyard. உடனே உங்களுக்கு தோன்ற வேண்டியது என்னவென்றால், திராட்சை தோட்டம் என்றால் அது ஒரு நல்ல நிலம். So we might think that vineyard is a good ground. அந்த நல்ல நிலத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். But in a good ground this man has planted a fig tree. அப்போ இந்த நட்டவனுக்கு ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். So a man that's in charge of this garden. அப்படியானால் ஒரு எஜமான், ஒரு தோட்டக்காரன், ஒரு அத்தி மரம். There was a owner of this plantation and a man and then the fig tree. அப்போ இந்த நட்டவன் வந்து இந்த மரத்தை வந்து பார்க்கிறான். அந்த மரத்துல கனிகள் இல்லை. So the sower come and see that this fig tree has no fruits. அப்போ அவன் என்ன செய்கிறான்? எத்தனை முறை வந்து பார்த்திருக்கிறான்? How many times he have come and see this fig tree? எத்தனை முறை வந்து பார்த்திருக்கிறான்? How many times? அவன் 3 வருடமாக கவனித்துக் கொண்டு வருகிறான். He has been observing this tree for 3 years. 3 வருடமாய் பார்க்கிறான். அந்த மரத்துல கனி இல்லை. 3 years this tree has no fruit. அப்ப என்ன சொல்றான்? தோட்டக்காரனை பார்த்து சொல்றான், இது இடத்திற்கு கேடா இருக்கிறது, இதை வெட்டி போடு. And he called upon that man that planted that fig tree, saying, cut it down. ஆனால் அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? வேண்டாம் ஐயா, இந்த வருடத்திலே இதை இன்னும் பாதுகாப்போம், இதற்கு இன்னும் நீர் பாய்ச்சுவோம், இந்த வருடம் ஒரு கால் அது பலன் கொடுக்க கூடும் என்று வக்காலத்து வாங்குகிறான். But that man was pleading for the fig tree, saying that let us keep it for another year, maybe it will bear fruit. இந்த தோட்டக்காரன் இந்த வருடம் என்று சொல்கிறதுனாலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த மரம் பலன் கொடுக்க 1 வருட காலம். When the man was mentioning this year, we understand that it year. அப்படியானால் 3 வருடங்களாக ஒரு காயும் காய்க்கவில்லை. For 3 years it has no fruit. இப்போ 4வது ஒரு வருடம் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. So there was another chance being given in 4th year. இந்த அத்தி மரம் யார் என்று நினைக்கிறீர்கள்? Who this fig tree resembling? யார்? இந்த நானும் நீங்களும் தான் இந்த அத்தி மரமாய் We are the fig tree. இந்த அத்தி மரத்தை நாட்டவர் நம்முடைய தேவன். The person who planted the fig tree is the Lord. அவர் 3 முறை வந்து பார்த்திருக்கிறார், கனிகள் இல்லை. No fruit. 3 முறை வந்து பார்த்து ஆவிக்குரிய கனிகள் காணப்படவில்லை. He come and see, observe this tree, but no spiritual fruit. உடனே இந்த தேவன், இந்த எஜமான் என்ன சொல்லுகிறார்? இந்த மரத்தை வெட்டி போடு. So the owner of this land is telling to the man that sow the plant, ஆனால் ஒரு நல்ல தோட்டக்காரன் ஒருவர் நமக்கு உண்டு. But there was a good gardener. யார் அந்த நல்ல தோட்டக்காரர்? Who is that gardener? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? ஆண்டவரே, இந்த மரத்தை வெட்டி போட வேண்டாம். The Lord is telling, Lord, let not cut this down for this year. இந்த ஒரு வருடம் நான் இந்த மரத்தை கண்காணிப்பேன். Give it 1 more year, I will observe this tree. நிறைய தண்ணீர் ஊற்றுவேன், எரு போடுவேன், நன்றாக பாதுகாத்து வருவேன். I will give a good care for this tree this year. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு பங்காளியாய் வருகிறார், நமக்கு பரிந்து பேசுகிறவராய் வருகிறார். So this place the Lord is coming as a partner who speaks on our behalf. ஆண்டவரே, இந்த மனுஷனையோ இந்த மகளையோ எரி நரகத்திற்கு அனுப்ப வேண்டாம், இந்த ஒரு வருடம் வாய்ப்படைத்து பார்ப்போம். Is pleading to the our Father, Lord, let not this soul go to the hell. அதற்கு பிற்பாடு அந்த மரம் கனி கொடுத்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. But we do not know from the Bible will that tree bear fruit. ஆனால் இதுவரையிலும் கனி கொடாதிருந்திருப்போமானால் இனி நாம் கனி கொடுக்க போகிறோம். If we have been unfruitful until this time, let us bear fruit. ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஒரு வருடம்
நான் இதை பாதுகாப்பேன். Because why the Lord has promised, this year I will take a இந்த good ஒரு care. வருடம் நான் அதை பாதுகாத்து சுகபத்திரமாய் இருப்பேன். This year I will protect the tree. ஆண்டவர் சொல்லுகிறார், இது நாள் வரை நான் உன்னை பாதுகாத்தேனே மகளே, இது நாள் வரை நான் உன்னை கண்காணித்து வந்தேனே மகனே. Lord is saying, until now I've been guarding and protecting you, my daughter, my son. நான் எப்படி உன்னை எறிந்து போடும்படிக்கு விடுவேன், நான் How எப்படி will உன்னை I வெட்டப்பட forsake விடுவேன், you? How will I forsake you to be cut நான் down? உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is saying, I won't forsake நமக்கு you. முன்பாக நம்மை வெட்டி போட யார் வந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறவராய் Any இருக்கிறார். person is coming to make us to perish, but the Lord will நாம் stand கனி before us. கொடுக்கிற வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். Until we bear fruit, Lord will come with us. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நம்முடைய வேர்களில் பரிசுத்தம் காணப்படுவது மிக முக்கியமாய் it's இருக்கிறது. very important our roots are holy. இந்த நாள் கடைசி நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் நம்முடைய பரிசுத்தை குலைத்து போடும்படிக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. In the last days, the many things are corrupting our holiness. அதன் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படி நம்மிடத்திலே சொல்லுகிறார். But in the midst of these, Lord is asking us, நம்முடைய வேரானது பரிசுத்தமாய் இருக்கும் என்றால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். if our root is holy, also the branches will be holy. அந்த கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும்போது அது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறது. So when the branches are holy, it will bear spiritual fruit. இந்த ஆவிக்குரிய கனி அநேகருக்கு பலன் கொடுக்கிற கனியாய் மாறுவதாக. Spiritual fruit will also benefit others. எனக்கு பிரியமான தேவஜனமே, My dear children of God, நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படிக்கு let us guard our holiness. கர்த்தர் 4 வேர்களை குறித்து வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். To guard our holiness, there are 4 roots mentioned in அதிலே the Bible. ஒவ்வொரு வேரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We're going to meditate on each and every இந்த root. வேர்களிலே நாம் ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் வேரூன்றி நிற்கும் பொழுது We must be deeply planted in this root. நம்முடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்படும். Only then our holiness will be நம்முடைய guarded. பரிசுத்தம் பாதுகாக்கப்படும். Our holiness will be guarded. அசுத்தமான எல்லா சிந்தைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக, We will be free from all the unholy thoughts. உலகத்தின் எல்லா மரபுகளிலிருந்தும் எல்லா இச்சையின் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, To be free from this lust of this world. நம் இதோ இந்த பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை அசைக்காதபடிக்கு இந்த பரிசுத்த வேர்கள் நம்மை பாதுகாக்கட்டும். So that the surroundings will not shake you, our holiness must be guarded. வேதத்திலே சொல்லப்பட்ட முதலாவது வேர், The first root mentioned in Bible. வாசியுங்கள் ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 1. Read the book of Isaiah chapter 11 verse 1. ஏசாயா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி, And there shall come forth a rod out of a stem of Jesse, and a branch shall grow out of his roots. ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றினது. A root grow out from a stem யார் called இந்த Jesse. வேர்? யார் இந்த வேர்? Who is his root? யார் இந்த வேர்? ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து தோன்றின ஒரு வேர். யார் இந்த வேர்? Who is root dissembling from the stem of இயேசு Jesse? கிறிஸ்து. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. Jesus Christ. ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து தோன்றின வேரானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. This root which grow from the stem of Jesse is Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 5 வாசியுங்கள். Read book of Revelation chapter 5 verse 5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். தாவீதின் வேரானவர். Second root is the root of David. தாவீதின் வேரானவர். Root of David. ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின வேரானவர். The first root come out from the stem of Jesse. அவர் தாவீதின் வேரானவர். It is the root of David. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. It is our Lord Jesus Christ. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. It is the Lord Jesus இயேசு Christ. கிறிஸ்து ஒரு வேராக காணப்படுகிறார். So the Lord is the first root. அவரே அந்த வேராக காணப்படுகிறார். He is the root.
ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேருக்குள்ளே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். So every individual person must be planted in the root of Jesus. அவர் உங்களுடைய என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே வேராக காணப்பட வேண்டும். He must be the root in our personal private life. அப்படி அவர் காணப்படும்போது அவருக்கு மேலே நாட்டப்பட்ட நாம் பரிசுத்தமுள்ள கிளைகளை உடையவர்களாயிருப்போம். So when the